வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கீகேடோட கன்டினியூஷன் டுட்டோரியல் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவை பார்க்காதவங்க கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ தான் உங்களுக்கு கன்டினியூஷன் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சிங்கிள் டேக்கில் அப்படியே கண்டினியூவாக போகிறது. சில டைமில் ஏதாவது ஒரு கேப் இருந்ததுனாவோ, இல்லை ஏதாவது ஒரு ஹிக்கப்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த கனெக்டருக்கு ஃபுட் பிரிண்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ எப்படி நம்ம இந்த கனெக்டருக்கு ஃபுட் பிரிண்ட் வைக்கிறது, இந்த கெப்பாசிட்டருக்கு எப்படி ஃபுட் பிரிண்ட் கொண்டு வரது, அதே மாதிரி இது எப்படி பிசிபியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இங்கே இப்போ நீங்கள் அந்த காம்பனண்ட்டோட டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இதில் ஃபுட் பிரிண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அனதர் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 15,000 காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. 15,000 காம்பனன்ட்ஸ் உள்ள வச்சுருப்பாங்க. இந்த 15,000 காம்பனண்ட்டில் உங்களுக்கு எது தேவை, எப்படி ஷூட் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு தேவையானது கனெக்டர். ஸோ கனெக்டர் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ ஹெட்டரில் நமக்கு இந்த கனெக்டர் சால்டர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 சின்ன பேடு மாதிரி இருந்தால் போதும். ஸோ இந்த பேடு மாதிரி இருக்கிறதுக்கு 2 பின் தேவை. ஒன்று ஃபேஸ், இன்னொன்று நியூட்ரல். அதே மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ அது எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1x2 அப்படின்னு இருக்கும். இதுதான். இப்போ எனக்கு இது பர்க் பின் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் பெர்க் பின். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டெர்மினாலஜிஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பெர்க் பின் அல்லது பின் ஹெட்டர்னு சொல்லுவாங்க. இந்த பின் ஹெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட பிச்சும் நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் வந்து 1x2.54 அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டர் பின் ஹெட்டர் 1 mm, 1.2 mm, 2 mm, 2.5 mm இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலாக நமக்கு கிடைக்கிற எல்லா பர்க் பின்னுமே பார்த்தீங்க அப்படின்னா 2.54 mm பிச்சில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து 2.54 mm பிச்சில் 2 பின் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று ஃபேஸு, இன்னொன்று நியூட்ரல். அப்படி இல்லைனா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டருக்காக பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2.5 mm டைமென்ஷன், 2 பின் இருக்குது, ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகேங்களா? ஸோ இதை நான் ஓகே கொடுத்துட்றேன். செலக்ட் ஆயிரும். இந்த ஃபுட் பிரிண்ட் இதுக்கு அசைன் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் அதே ஃபுட் பிரிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியான ஃபுட் பிரிண்ட்ஸ் தான். ஓகே, இந்த டயோடு ஃபுட் பிரிண்ட் செலக்ட் பண்ணுமான்னு கேட்டால் செலக்ட் பண்ணணும். பட் இது ஆல்ரெடி நம்ம 1N4007 அல்லது 4001 இந்த டயோடு செலக்ட் பண்ணனால ஃபுட் பிரிண்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிரும். ஸோ நீங்கள் அசைன் பண்ண தேவையில்லை. அப்படி அசைன் ஆகலை அப்படின்னா இந்த பின், அதாவது இதை கிளிக் பண்ணிவிட்டு டயோடில் போயிட்டு D041 அப்படிங்கிற பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 4க்குமே அசைன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அடுத்தது ஸோ இப்போ கெப்பாசிட்டர். இப்போ இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 50 வோல்ட் 1000 மைக்ரோ ஃபேரட்ல இருக்குது. ஸோ 1000 மைக்ரோ ஃபேரட் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குன்னா ரவுண்டு ஷேப்பில் சிலிண்ட்ரிக்கல் மாதிரி இருக்கும். ஸோ கெப்பாசிட்டர் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ பார்க்காதவங்க ஜஸ்ட் புதுசாக டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை கெப்பாசிட்டர் எலக்ட்ரோலைட்டிக் அப்படின்னு போட்டு செக் பண்ணி பாருங்கள் கூகுளில், உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா அதுக்கும் சில வீடியோஸ் நான் செப்பரேட்டாக உங்களுக்கு தரேன். இப்போ இங்கே இத்தனை கெப்பாசிட்டர் இருக்குது, நான் எப்படி கெப்பாசிட்டர் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே த்ரூ ஹோல். த்ரூ ஹோல் அப்படின்னா டாட் பிசிபியில் மேலே நீங்கள் ஒரு 2 பின் இருக்கும். ஸோ அந்த 2 பின்னை இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் த்ரூ ஹோல். எஸ்எம்டி அப்படின்னா அந்த காம்பனண்ட்டுக்கு லீட்லெஸ் பேக்கேஜ் அப்படின்னு வரும். அதாவது பேடு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கெப்பாசிட்டர் அப்படின்னு டிஹெச்டியை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் என் நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எது தேவை அப்படின்னு செலக்ட் பண்ணும். நான் இந்த ப்ராஜெக்ட் நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 mm டயாமீட்டரில் ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு டயோடு ஒரு கெப்பாசிட்டர் தேவை. ஸோ அந்த கெப்பாசிட்டர் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, எனக்கு தேவையானது ஒரு 10 mm. அதில் ஒரு 5 mm பிச் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 10 mm டயாமீட்டருங்கிறது இந்த சுற்றளவு. இது பிச்சுங்கிறது ஒரு பின்னுக்கும் இன்னொரு பின்னுக்கும் இடையில கேப். ஸோ நான் இது எடுத்துக்கிட்டேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 16 mm இருக்குது. இங்கேயே ஒரு சில கீவேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த கீவேர்ட்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த 100 நானோஃபாரட் கெப்பாசிட்டர் வந்து டிஸ்க் கெப்பாசிட்டர் அப்படிம்பாங்க. ஸோ டிஸ்க் கெப்பாசிட்டர் எப்படி செலக்ட் பண்ணலாம்னா நான் டிஸ்க்னு அடிக்கிறேன். ஸோ இந்த டிஸ்க் கெப்பாசிட்டரில் கெப்பாசிட்டர்ஸ் டிஹெச்டி டிஸ்க் 3 mm வந்துருச்சு. எனக்கு இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான். ஸோ ஏன்னா டிஸ்க் கெப்பாசிட்டர் பொலாரிட்டி கிடையாது. ஸோ நான் அதை எடுத்துக்கலாம்.
இல்லை எனக்கு வந்து ஒரு தடவை செக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டாக்குமெண்டேஷன் அப்படின்னு இங்கே ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு லிங்க், இந்த இமேஜை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இதுவும் கொடுத்தாச்சு. ஸோ ரெசிஸ்டர், ரெசிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நார்மலான உங்களுக்கு த்ரூ ஹோல் ரெசிஸ்டர் தான் நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஸோ ரெசிஸ்டர் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். பட் இருந்தாலும் இதில் நான் உங்களுக்கு ஜஸ்ட் காமிச்சிடுறேன். ஸோ ரெசிஸ்டர் எஸ்எம்டி டிஹெச்டின்னு இருக்கும். ரெசிஸ்டர் டிஹெச்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே வந்தீங்கன்னா 2 பின் இருக்கிற மாதிரி ஒரு காமனான இருக்கிற ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1.6. ஸோ இங்கே இருக்கிற ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். இந்த ரெசிஸ்டரோட ஓகே இதுதான் கரெக்டான இருக்கும். ஸோ ரெசிஸ்டரோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5.8 எம்எம் வந்து பிச், 5.08 எம்எம் பிச்சு. விட்த்து பார்த்தீங்கன்னா 0.16. ஸோ லென்த்து 3.6 எம்எம். ஸோ இது போதும் உங்களுக்கு கரெக்ட். இந்த டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா 1.6 எம்எம். ஸோ நார்மலாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ½ வாட் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 25%, தட் மீன்ஸ் 250 மில்லி வாட், குவார்டர் வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். அதே மாதிரி எல்இடி தான். ஸோ எல்இடிக்கு போகும்போது அதே மாதிரி இந்த இடத்துல போயிட்டு எஸ் எஸ்எம்டின்னு தனியாக இருக்கும், த்ரூ ஹோல்னு தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் எஸ்எம்டி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துல எல்இடி _D 3.0ன்னு இருக்கும். அது எப்படி நான் செலக்ட் பண்ணால் முன்னாடியே செலக்ட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு காமிக்குது. ஸோ நீங்கள் எல்இடி 3HDக்கு வந்துட்டு அதில் 3 mm எடுத்துக்கோங்க. எல்இடி டிஹெச்டி அது 3 mm. இப்போ நீங்கள் 5 mm எல்இடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 5 mm வச்சுக்கோங்க. 8 mmனா 8 mm வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம 3 mm எல்இடி சின்னதாக அழகாக இருக்கும், அதனால அது எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஃபுட் பிரிண்ட் அசைன் பண்ணியாச்சுங்க. ஓகே, இப்போ இந்த ஃபுட் பிரிண்ட் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அது எப்படின்னா, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் அனோட்டேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அனோட்டேட் ஆட்டோமேட்டிக்லி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த J1 J2 D1 D2 D3 D4 இந்த காம்பனண்ட் எல்லாத்துக்கும் அதுவே அசைன் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவே அசைன் பண்ணுறது தான் ஆட்டோமேட்டிக். இப்போ நீங்கள் இதை டெலிட் பண்ணிட்டு புதுசாக ஒரு காம்பனண்ட் ஆட் பண்ணாலும் அந்த காம்பனண்ட்டுக்கும் புது நேம் அதுவே வச்சுக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் இருக்கிறது உங்களுக்கு ஈஸி, அது வச்சுக்கோங்க. கூடவே அடுத்த ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரிட். இந்த கிரிட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொரு டைப்ல கிரிட் வச்சிருப்பாங்க. நான் யூஸ் பண்ற கிரிட் 0.25 mm 10 மில் கிரிட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன கிரிட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த கிரிட் வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இந்த ஜூமா இருக்கு. இப்போ நான் வந்து டைரக்ட்டா எனக்கு வந்து ஒரு ஃபுல் ஓவர் வியூ கிடைக்கணும் அப்படின்னா, நான் கே பட்டனை பிரஸ் பண்றேன். எனக்கு இந்த மாதிரி வியூ வந்துருச்சு. இதுக்கு பேரு ஜூம் ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஜூம் ஃபிட் கே இருக்கு. அதனால நான் வச்சுட்டேன். அதே மாதிரி ஜூம் அவுட், ஜூம் இன், அதே மாதிரி ஜூம் ஆட்டோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஜூம் டு செலெக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க எப்படி நான் கே அப்படிங்கிறத கொண்டு வந்தேன் அப்படின்னா, ப்ரிஃபரன்சஸ் அதுல போயிட்டு ஹாட் கீஸ்ல உள்ள கீழே வந்தீங்க அப்படின்னா ஜூம் அவுட் அப்படின்னு இருக்கும், இல்லை ஜூம் இன் இருக்கும், ஜூம் ஃபிட் இருக்கு. ஸோ ஜூம் ஃபிட்டை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா கேன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹோம்னு இருக்கும். ஸோ நீங்கள் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அந்த லெட்டர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஆல்ரெடி நீங்கள் கிளிக் பண்ண நம்பர் இங்கே வந்து ஆல்ரெடி வேற எதுக்காவது அசைன் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த விண்டோ வந்து உங்களுக்கு சொல்லும். சப்போஸ் இது ஆல்ரெடி அசைன் ஆயிருச்சு, நீங்கள் வேற கீ எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த காம்பனண்ட் எல்லாத்தையுமே இது பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு தடவை சேவ் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு தடவை பாம் எடுத்துருவோம். ஸோ ஸ்கிமேட்டிக்லேருந்து பிசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை பாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜெனரேட் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய காம்பனண்ட்ஸ், என்னென்ன காம்பனண்ட்ஸ் இருக்கோ அந்தந்த காம்பனண்ட் வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல நான் ஒரு காம்பனண்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா டிஎன்பி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த டிஎன்பி கொடுத்துட்டீங்கன்னா அந்த காம்பனண்ட் வராது. டிஎன்பி அப்படின்னா டு நாட் பாப்புலேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். புதுசாக ஆட் பண்ணியிருக்கீங்க, புதுசாக ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வரல அப்படின்னா ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு அவுட்புட் ஃபைல் எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா சிஎஸ்வி ஃபைலில் ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் 1 2 3 சேவ் அப்படின்னு கொடுத்துறேன். எஸ், எக்ஸ்போர்ட்.
ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே சிஎஸ்வி ஃபைல்னு இருக்குது. இந்த சிஎஸ்வி ஃபைலை டேரெக்டாக எக்ஸலில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கமா டீலிமிட்டர் அந்த மாதிரி நிறைய வரும். ஸோ அதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு ஜென்ரலாகவே வந்துருச்சு. நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதுதாங்க நமக்கு ஒரு இபாம் அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் பில் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா C1 அப்படிங்கிறது கெப்பாசிட்டர். அந்த கெப்பாசிட்டரோட குவான்டிட்டி இங்கே வந்துருச்சு. அதனோட எவ்வளோ குவான்டிட்டி என்ன இது எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்துருங்க. இப்போது இதுக்குன்னு மவுசர் வெப்சைட்டு இல்லைனா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸில் இந்த மாதிரி எலமெண்ட் ஃபோரு, மவுசர், டிச்கி இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ்க்கு ஒரு பார்ட் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பார்ட் நம்பர்ஸ் தான் நீங்கள் பில் ஆஃப் மெட்டீரியல் போடணும். அது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் ஜென்ரேட் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு எக்ஸல் ஃபைலும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஸ்கெமேட்டிக்கை நம்ம பிடிஎஃபாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும். பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு தெரியும். இந்த இடத்துல ஒவ்வொரு காம்பனண்ட்டை கொண்டு வந்து எப்படி வைக்கிறதுன்னு தெரியும். அதுக்கு ஃபுட் பிரிண்ட் அசைன் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். தென் நவ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுட் பிரிண்ட்டை நம்ம லே அவுட்டுக்கு போயிடலாம். ஸோ லே அவுட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னா அப்டேட் ஸ்விட்ச் டு பிசிபி, அப்டேட் பிசிபி இந்த இடத்துல டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு பிசிபி எடிட்டர்னு வரும். ஸோ நம்ம ஸ்விட்ச் டு பிசிபி எடிட்டர் கொடுத்துடலாம். இங்கே வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் டூல்ஸ் அப்டேட் பிசிபி ஃப்ரம் ஸ்கிமேட்டிக் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கேருந்து நம்ம எல்லா காம்பவுண்டும் இங்கே கொண்டு வரணும். ஸோ அப்டேட் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஃபுட் பிரிண்ட் அந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்கும். அப்டேட் ஃபீல்ட்ஸு, அப்டேட் ஃபுட் பிரிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கும். இந்த இடத்துல எரர்ஸ் எதுவும் வரல, வார்னிங்ஸும் எதுவும் இல்லை. ஸோ அப்டேட் பிசிபி கொடுத்துறோம். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வியூ வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த காம்பனண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சிடறேன். ஓகே, ஸோ வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பிசிபி எடிட்டரோட ஒரு ஃபுல் வியூ பார்த்துருவோமா? ஓகே, இது கொஞ்சம் பெருசாக போகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று பிசிபி எடிட்டர்ஸ், அதாவது பிசிபி பற்றின டீட்டெயில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.